வெல்கம் டு சில்லி ஹெவன். இன்றைக்கி நான் செய்ய போகிறது சிக்கன் குருமா. இதை செய்கிறதுக்கு சின்ன வெங்காயம் 1/4 கிலோ பேஸ்ட்டாக அரைச்சது, பூண்டு 50 கிராம், இஞ்சி 25 கிராம் அரைச்ச பேஸ்ட்டு, தக்காளி 3 அரைஞ்சது, பச்சை மிளகா 5, மல்லி புதினா எடுத்து வச்சுக்கோங்க. சிக்கன் 1/2 கிலோ, உருளைக்கிழங்கு 1/4 கிலோ அரிஞ்சது, தயிர் 200 ml, அரிசி கழுவுன தண்ணி தேவைக்கு, தேங்காய் அரைச்சது 4 டேபிள் ஸ்பூன். குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காயவும் அரைச்சி வச்சுருக்க வெங்காய பேஸ்ட்டை போட்டு சாட்டே பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டுக்கோங்க. உப்பு தேவைக்கு. வெங்காயம் வதங்கவும் அரிஞ்ச தக்காளி, பச்சை மிளகா, மல்லி புதினா போட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கவும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்ந்து அரைச்ச பொடி 1/2 டீஸ்பூன், மிளகாப்பொடி 2 டேபிள் ஸ்பூன், மல்லிப்பொடி 3 டேபிள் ஸ்பூன், மிளகு பொடி 1/4 டேபிள் ஸ்பூன். சிக்கனையும் அரிஞ்ச உருளைக்கிழங்கையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எடுத்து வச்சுருக்க தயிர், அரிசி கழுவுன தண்ணியையும் ஊற்றிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு விசில் விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆவி அடங்கவும் குக்கரை திறந்து தேங்காய் அரைச்சது 4 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. தேங்காய் அரைச்ச பேஸ்ட் எக்ஸ்ட்ரா வேணுன்னா சேர்த்துக்கலாம், குழம்பு திக்காக நல்லாயிருக்கும். தண்ணி தேவைக்கு. லெமன் ஜூஸ் 1/2 பழம் ஊற்றிக்கோங்க. கொதிக்கவும் சர்வ் பண்ணுங்கள். சிக்கன் குருமா ரெடி ஆயிடுச்சு. இந்த குருமாவை கீ ரைஸ், கோகோனட் ரைஸ், பரோட்டாவுக்கு தொட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும்.